அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு மிக கோரமான சம்பவங்கள் சம்பந்தமான காணொளி என்று எமது யூடியூப் தளத்தில் வெளியாகி இருந்தது. அனைவரும் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதாவது மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இரு இனந்தெரியாத நபர்கள் அங்கு 4 மீது சரமாரியாக துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருக்கின்றார்கள். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 4 பேர் அந்த இடத்தில் காயமடைந்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் அவர்களை எடுத்து மருத்துவமனைக்கு செல்கின்ற போது அதில் இருவர் இறந்திருக்கின்றார்கள். இருவர் கடுமையான காயங்களுடன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இதன் பின்னணியில் பல காரணங்கள் கூறப்பட்டிருந்தாலும் தற்போது சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் நிலை வருகின்றன. துப்பாக்கிச் சூட்டில் ஆரம்பத்தில் காயமடைந்தவர்களில் 3 ஆண்கள் என்று சொல்லியும் 1 பொண்ணு என்று சொல்லியும் அங்கிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு சம்பவத்தின் பின்னர் போலீசார் கடுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருந்தபோதும் மன்னார் நீதிமன்றம் என்பது ஒரு போலீஸ் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்ட பிரதேசம். அங்கு குற்றச்செயல்கள் இடம்பெறுவதை தட்டி கேட்பதற்கான போலீசார் 24 மணி நேரமும் துப்பாக்கிகளுடன் போலீஸ் நீதிமன்றத்துக்கு முன்பாக காவலில் ஈடுபட்டிருப்பார்கள். இந்த சூழ்நிலையில் இருவர் துணிகரமாக மோட்டார் சைக்கிளில் அதிகாலையில் அதாவது பட்டப்பகலில் தங்களுடைய கைவரிசையை காட்டிவிட்டு சென்றது போலீசார் மீதான கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது தற்போது அன்ற அரசாங்கம் மாற்றத்திற்கான அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற கருத்தை முன்வைத்து இங்குள்ள ஊழல்கள், லஞ்சங்கள், மோசடிகள், குற்றச்செயல்கள், கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை இல்லாதொழிப்பதாக கூறி தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று வடக்கு கிழக்கு உட்பட பெரும்பான்மை ஆசனங்களை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார். இதில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்திலும் அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்துல அனுராகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களித்த மக்கள் தாங்களே நொந்து கொண்டும் மிகுந்த வேதனைக்குள்ளாகி இருக்கின்றார்கள். மஹிந்த கோத்தபாய காலங்களில் நிலவிய கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், வாழ்வெட்டுகள், குற்றச்செயல்கள் தற்போதும் தலைதூக்கி தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றன. இவற்றை தட்டி கேட்க யாரும் இல்லையா என்று சொல்லி மிகுந்த வேதனையை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நடந்த சம்பவத்தின் பின்புலத்தை நாங்கள் ஆய்வு செய்வோமானால், அதாவது இன்று காலை 4 பேர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற போது பலியாகி இருக்கின்றார்கள். 2 அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மன்னார் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது சில வருடங்களுக்கு முன்னர் மன்னார் பகுதியில் 2 சகோதரங்களுக்கு இடையில் ஏற்பட்ட, அதாவது மாட்டு வண்டி சவாரியின் போது ஏற்பட்ட முரண்பாடுகள் காரணமாக அவர்கள் தங்களுக்குள் மோதிக்கொண்டதன் பின்னர் அப்போதைய அந்த காலப்பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த வழக்கு சம்பந்தமாக சாட்சியம் அளிப்பதற்காக தற்போது சென்ற இந்த 4 மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருந்தது. மிகவும் திட்டமிட்டு சரியான பிளான் போட்டு, அதாவது மிகவும் திட்டமிட்டு சரியான ஒரு முன்னாயத்தங்களோடு மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை என்பது பலராலும் தற்போது விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நீதிமன்ற வாசலுக்கு முன்னால் போலீசார்களுக்கு முன்னாலே இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டை நடத்தி செல்கின்ற போது நீதிமன்றத்துக்கு மக்கள் செல்வது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. எனவே இது சம்பந்தமான உரிய தரப்பினர்கள் உரிய நடவடிக்கைகளை விரைவாக செயற்படுத்த வேண்டும். கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக நீதிமன்றில் முற்படுத்தப்பட வேண்டும் என்பது பலருடைய அபிப்பிராயங்களாகவும் விமர்சனங்களாகவும் காணப்படுகின்றது. அதாவது சாட்சிக்கு சொல்ல போனவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் வேறு எந்த ஒரு மோசமான நிலையும் இனியும் ஏற்படலாம் என்பது மக்களினுடைய சரியான வேதனையான நிகழ்வாக காணப்படுகின்றது. மன்னார் மாவட்டத்தை மட்டுமில்லாமல் இலங்கை தேசத்தையே பரபரப்புக்கும் அச்சத்தில் உரிய வைத்திருக்கின்ற செய்தியாக இந்த செய்தி காணப்படுகின்றது. எனவே போலீசார் வெறுமனையே பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்காமல் உடனடியாக குறித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது பல ஆய்வாளர்களுடைய பல சமூக நலன் விரும்பிகளினுடைய கருத்தாக காணப்படுகின்றது. குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனைகள் விரைவாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது இலங்கை வாழ் தமிழ் மக்களினுடைய மிகவும் எதிர்பார்ப்பான ஒரு கருத்தாக காணப்படுகின்றது.
மேலும் தற்போது கொலைகள், கொள்ளைகள், வாழ்வெட்டுக்கள் மற்றும் கடத்தல்கள், சிறுமிகள் கடத்தல், வன்புணர்வுகள், பலாத்காரங்கள் போன்ற பல்வேறு சம்பவங்கள் இலங்கை முழுவதும் தலைவிரித்து ஆடுகின்றன. எனவே இவற்றுக்கான முற்றுப்புள்ளிகளை அனுர அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும். உரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போதுதான் அனுர அரசாங்கத்துக்கு அளித்த வாக்கு மக்களுக்கு பெறுமதியாக இருக்கும். எனவே மக்களுடைய வாக்குகளை பெற்று அரசாட்சியை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள், அனுராவினுடைய ஆக்கள், அதாவது அனுரா திசாநாயக்காவினுடைய பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த அரசாங்கம் உடனடியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற கருத்துக்கு அர்த்தத்தை அவர்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய கருத்தாக காணப்படுகின்றது. மேலும் அனுர அரசாங்கம் சரியானவற்றை கையாள வேண்டும். இதை விட்டு ஆட்டோக்கள், வாகனங்களில் காணப்படுகின்ற தேவையற்ற மின்குமிழ்கள் மற்றும் அலங்கார பொருட்களை கலட்டி கொண்டு நின்று கிளீன் ஸ்ரீலங்கா என்று செய்வதை விட்டு இவ்வாறு கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் மற்றும் கடத்தல்கள், வாழ்வெட்டுக்களில் ஈடுபடுகின்றவர்களை சுத்தப்படுத்துகின்ற போதுதான் உண்மையான இலங்கைக்கான கிளீனாக இருக்கும், உண்மையான கிளீன் ஸ்ரீலங்காவாக இருக்கும். அதை அவர்கள் முதலில் செய்ய வேண்டும் என்பது அனைவருடைய வேண்டுகோளாக காணப்படுகின்றது.